ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். கோபுர விளக்கு. ஆசிரியர் தி. ஜானகிராமன். குரல் வெண்பா. இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. திடீரென்று கண்ணை கட்டிவிட்டார் போல் இருந்தது. அவ்வளவு இருட்டு. கிழக்குத் தெருவின் வெளிச்சத்தில் நடந்து வந்ததால் அந்த திடீர் இருட்டு குகை இருட்டாக காலை தட்டிற்று. சந்நிதி தெரு முழுதும் நிலவொளி பரப்பும் கோவில் கோபுரத்தின் மெர்க்குரி விளக்கு அவிந்து கிடந்தது. நட்சத்திரங்களின் பின்னணியில் கோபுரம் கருத்து உயர்ந்து நின்றது. கோயிலுக்குள் நீண்டு ஒளிரும் விளக்கு வரிசையில் லிங்கத்தைச் சுற்றிய ஒளிவட்டமும் காணவில்லை. கோவில் பூட்டித்தான் கிடக்க வேண்டும். ஏதாவது நாயை மிதித்துவிடப் போகிறோமே என்ற கவலையில் தட்டித் தடவி வீட்டு வாசலை அடைந்தேன். பூஜை இல்லைன்னா கதவை அடைச்சுக்கட்டும், இந்த விளக்கை கூடவா அணைச்சுடணும் என்று எதிர் வீட்டு பந்தலிலிருந்து குரல் கேட்டது. பஞ்சாயத்தும் கேட்பாரில்லாத நாட்டாமையா போயிடுத்து. இருக்கிறது ஒரு விளக்கு தெருவுக்கு, அதுவும் பியூஸ் ஆயிடுத்து. ஒரு வாரமாச்சு, நாதிய காணோம் என்று நாட்டு வைத்தியரின் குரல் கீழண்டை வீட்டு வாசலிலிருந்து புலம்பிற்று. கோயிலில் விளக்கு எரிஞ்சின்றிருக்கோம். இந்த பஞ்சாயத்து பல்பு எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு மினுங்கிட்டு இருக்கோம். மத்தியானத்திலே சந்திரன் இருக்கிற மாதிரி. இன்னைக்கு சூரியனே அவிஞ்சு போயிட்டான். மானேஜர் இதை அணைச்சிருக்க வேண்டாம், யாராவது வந்து சொல்லட்டும்னு இருக்கார் போல் இருக்கு. அந்த யாராவதுக்கு அவரை தவிர யாராவது என்றுதான் அர்த்தம். இந்த அற்ப விஷயத்திற்காக மானேஜரை போய் பார்க்கும் கௌரவத்தை அவர் தலையில் போட்டுக் கொள்ள மாட்டார். நாட்டு வைத்தியர் அவரை விட பெரிய மனிதர். நாட்டு வைத்தியம் அவருக்கு பொழுதுபோக்கு. நான் இருக்கிறேன் சுனச்சேபன், எனக்கு இதைவிட என்ன வேலை? பார்த்தால் போகிறது. 2ஆம் கால பூஜை. மேளமும் சங்கும் தாரையுமாக அமர்க்களப்படுகிற அந்த வேளையில் இன்று இந்த நிசப்தம் நிலவுகிறது. யாருக்கு சீட்டு கிழிந்து விட்டதோ? கதவை தட்டினேன். கௌரி வந்து திறந்தாள். ஏன் கோவில் பூட்டி கிடக்கு? எல்லாம் விசேஷம்தான் என்று கதவை தாழிட்டாள் அவள். என்ன? தெற்கு வீதியிலே யாரோ செத்து போயிட்டாளாம். யாராம்? எல்லாம் உங்க கதாநாயகிதான். என் கதாநாயகியா? அப்படி ஒருத்தரும் இருக்கக்கூடியதாக தெரியலையே. செத்து போன அப்புறம்தானே இந்த மாதிரி மனுஷா எல்லாம் உங்களுக்கு கதாநாயகி ஆகிற வழக்கமாகச்சேன்னு சொன்னேன். எந்த மாதிரி மனுஷா? தருமு மாதிரி. தருமு யாரு? துர்க்கை அம்மன் கிட்ட வரம் கேப்பாள்னு சொன்னேளே, அந்த ஜில் தான். அவளா? என்ன மூச்சை போட்டுட்டேள்? மூர்ச்சை போடக்கூடிய செய்திதான். தர்முவா செத்துப்பேய் விட்டாள். முந்தா நாள் கூட கோவிலிலே பார்த்தேன். என்னை கண்டதும் நாணத்திலும் பயத்திலும் விறுவிறுவென்று நடையை கட்டிவிட்டாள். இன்னும் கண்முன்னே இருக்கிறது. முந்தா நாள் ராத்திரி கூட கோவிலிலே பார்த்தேனே. பார்த்தா என்ன? 4 மணிக்கு பார்த்தாவாளை 4:15 மணிக்கு பார்க்க முடியவில்லை. மாரடைச்சு பொத்துன்னு விழுந்து பிராணன் போய்விடுகிறது. என்ன உடம்பாம்? என்ன உடம்பு இருக்கும் இதுகளுக்கு? பாம்புக்காரனுக்கு பாம்புதான் யமன், புலிய வச்சு ஆற்றவன புலிதான் விழுங்கும். நான் சமைந்து போய் உட்கார்ந்தேன். தருமுவின் மெல்லிய உருவம் நிழலாடிக் கொண்டிருந்தது. முந்தா நாள் 2ஆங்கால பூஜை முடிந்ததும் கோவிலுக்கு போயிருந்த போது அவள் நிகு நிகு என்று தீட்டித் தேய்த்த கத்தி மாதிரி நடந்து போய்க் கொண்டிருந்தாள். கோயிலில் ஒரு பிராணி இல்லை. நுழையும் போதே வெளிப்பிரகாரம் வெறிச்சென்று கிடந்தது. நந்திக்கருகில் அர்த்த ஜாமத்துக்காக காத்துக் கொண்டிருந்த 2 ஆட்சிகள் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள். 2 பேருக்கும் முண்டனம் செய்து முக்காடிட்ட சிரசுகள், பழுத்துப் போன வெள்ளை புடவை, நெற்றியில் விபூதி, பல்லும் பனங்காயுமாக மூஞ்சிகள். தோலில் சுருக்கம், பட்டினியும் பசியுமாக காயக்கிலேசம் செய்கிறார்களோ என்னமோ 2 பேரும். இல்லாவிட்டால் 50 வயசுக்குள் இத்தனை அசதியும் சோர்வும் வருவானேன்? மனித பிறவி எடுத்து சுகத்தில் எள்ளளவு கூட காணாத ஜென்மங்கள் 2ம் மங்கை பருவத்திற்கு முன்னாலேயே குறைபட்டு போனவர்களாம். பரஸ்பர அனுதாபத்தினால் ஒரு சிநேகம். 2 பேரும் சேர்ந்துதான் வருவார்கள், போவார்கள். விருப்பு வெறுப்பு இல்லாத மரக்கட்டைகள், உணர்ச்சி மாய்ந்து போன மரப்பின்னுருவாக சாவை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த கிழங்கள். அவர்களை கடந்து போனதும் தர்மு உள்ளே சிவசன்னதியில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. உன்னை விட இந்த 2ம் எவ்வளவோ கொடுத்து வைத்தவை. முக்காடிட்டுக் கொள்கிற பாக்கியமாவது இவர்களுக்கு இருக்கிறது. நீ வெறும் சுமங்கலிக்கட்டை என்று தர்முவை நினைத்து என் நெஞ்சு குரல் கொடுத்தது. நான் உள்ளே போனதும் சட்டென்று திரும்பி என்னை பார்த்து விட்டாள் அவள். உடனே வேதனையையும் வெட்கத்தையும் ஒரு புன்சிரிப்பில் புதைத்துக் கொண்டு விரரென்று அந்த இடத்தை விட்டு பறந்து விட்டாள். கட்டுக்கூந்தல் அவளுடைய பிடரியில் புரண்டு கொண்டிருந்தது. முன்தலை பக்கவாட்டில் ஒன்றோடும் சேராமல் பரங்கிக் கொடியின் பற்றுச் சுருளைப் போல 2 சுருள்கள் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஆடி அதிர்ந்து கொண்டே வந்தன. அவளை கருப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அட்டைக்கறி அல்ல. மெல்லிய உயரமான தேகம்,
கையில் 4-5 ஜோடி இருக்கும். மஞ்சளும் நீலமும் கலந்த ரப்பர் வளையல்கள். கழுத்தில் முலாம் தோய்ந்த சங்கிலி, அதுவும் முலாம் தேய்ந்து பல்லை இழித்தது. ஒரு பூ போட்ட வாயில் புடவை, பளபளவென்று தங்க நிறத்தில் கைக்கு வழுவழுக்கும் செயற்கை பட்டு ரவிக்கை. நிகுநிகுவென்ற ஒரு புது மெருகு அந்த உடல் முழுதும் ஊடுருவி ஒளிர்ந்தது. என்னை கண்டுவிட்டு அவள் வெட்கி ஓடியதற்கு காரணம் இது 2 மாதத்துக்கு முன் 2ஆங்கால பூஜைக்குப் பிறகு கோவிலுக்கு போன போது நடந்தது. பிரகாரத்தை வலம் வருவதற்காக சென்றேன். துர்க்கை அம்மனுக்கு முன்னால் நின்று இந்த தர்மு வேண்டிக் கொண்டிருந்தாள் ஆழும் குரலில். நான் வந்ததை கவனிக்காத அளவுக்கு அவ்வளவு சோகம் அவள் மனத்தையும் புலன்களையும் மறைத்திருக்கத்தான் வேண்டும். ஈஸ்வரி, 2 நாளாக வயிறு காயறது. இன்னைக்காவது கண்ணை திறந்து பார்க்கணும். தாராள மனசுள்ளவனா? ஒருத்தனை கொண்டு விட்டு தொலைச்சா என்னவாம்? கேட்டுக்கொண்டே போனேன். 2 வினாடி கழித்து சட்டென்று என்னை பார்த்தவள் மருண்டு நின்றாள். என்ன செய்ய? வேண்டுமென்று ஒற்று கேட்கவில்லையே. ஈஸ்வரி, என் தங்கையை காப்பாற்றிவிட்டு தாராள மனசுள்ளவனா ஒருத்தனை பார்த்து அவளுக்கு முடிச்சு விடுத்தாயே என்று தயங்கி தயங்கி வேண்டுகோள் முடிந்தது. உண்மையான முடிவாக இருந்தால் குரலில் இவ்வளவு அசடு தட்டுவானேன்? பயந்து கொண்டு அவசர அவசரமாக அவள்தான் ஓடுவானேன்? அவள் போனதும் துர்க்கை அம்மனை பார்த்துக் கொண்டே நின்றேன். கல்லில் வடிந்த அந்த புன்முறுவலுக்கு என்ன பொருள்? மகிஷாசுரனை மர்த்தனம் செய்கிற எனக்கு இந்த உத்தியோகம் கூடவா? இந்த பிரார்த்தனையை கொடுத்து விடலாமா? கடைசியில் தங்கை கிங்களை என்று சொன்னது உன்னை ஏமாற்றத்தான், என்னை ஏமாற்ற இல்லை. ஆனால் நீ கூட ஏமாறவில்லை. என் உள்ளம் கிளர்ந்து புகைந்தது. கோபம் வந்தது. யார் மேல் என்றுதான் தெரியவில்லை. கொஞ்சம் தொண்டையை கூட அடைத்தது. வெளியிலே இந்த வேண்டுகோளை நினைத்து யாரும் எதுவும் பதைபதைப்பதாக காணவில்லை. துர்க்கைக்கு முன் மினுங்கின விளக்கு சாந்தமருக அசையாமல் மினுங்கிற்று. தட்சிணாமூர்த்தி மௌனமாக உட்கார்ந்திருந்தார். கோயில் மானேஜர் நிமிராமல் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். மானேஜர் தலைக்கு மேல் தொங்கின கூண்டிற்குள்ளே கிளி கண்ணை மூடி தவத்தில் இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் கௌரியிடம் சொன்னேன். தெய்வம் நல்ல புத்தி கொடுக்கும், ஞானம் கொடுக்கும், விவேகம் கொடுக்கும். இப்ப இதுவும் கொடுக்கும்னு தெரியறது என்று என் படபடப்பை கிண்டல் செய்தாள் கௌரி. ஏன் கொடுக்கப்படாதா? கொடுக்கணும்னு தான் சொல்றேன். எந்த காரியத்துக்கும் தெய்வ பலம் வேணும். திருடனுக்கு கூட ஒரு தெய்வம் உண்டு. அந்த மாதிரி தேவடியாளுக்கு ஒரு தெய்வம் வேண்டாமா? நல்ல ஆளா கொண்டு வந்து விடுனா விடத்தானே வேணும். அது அந்த பொண்ணு அழுதுண்டே வேண்டிண்டது கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கப்படாதா? தன்னை அறியாமல் கஷ்டம் பொறுக்காமல் புலம்பி இருக்கு. என் காதிலே விழுந்து உன் காதிலையும் விழுந்து சிரிப்பா சிரிக்கணும்னு இருக்கு. வேற என்ன? நீங்க வர்றத பாத்துட்டு தான் அப்படி கொஞ்சம் உறக்க வேண்டிட்டாலோ என்னமோ. அப்படி இருந்திருந்தா உன்னளவு சமாச்சாரம் எட்டி விடுமா என்ன? பேஷ், அவ்வளவு கெட்டிக்காரரா நீங்க? வாஸ்தவம் தான். உங்களுக்கு தாராள மனசுதான். கையிலேதான் காசு இருக்கிறதில்லை. அதனாலேதான் அனுதாபம் இங்கே வந்து அருள் பிரவாகமாக ஓடறது. போருமே, நீ பேசறது வேண்டி இருக்கலே. இங்கிதம் தெரியாம என்ன பேச்சு இது? யார் அந்த பொண்ணு? யாரோ தெரியல. கருப்பா உசரமா சுருட்டை மயிரா இருக்கு. முகம் கலையா இருக்கு. கருப்பா உசரமாவா? ஆமாம். பல்லு கோணலா இருக்குமோ? அதென்னமோ பல்லை பார்க்கல நான். யாரு அது? வேடிக்கையா இருக்கே. வாசலோடு கூட அடிக்கடி போகும். மறுநாளைக்கு அந்த பெண் வாசலோடு போனாள். கூட அவள் தாய் போய்க் கொண்டிருந்தாள். அவசர அவசரமாக கௌரியை கூப்பிட்டேன். அவள் வருவதற்குள்ள ஜன்னல் கோணத்தை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். வாசலுக்கு ஓடிப்போய் பார்க்கச் சொன்னேன். கௌரி 1 நிமிடம் கழித்து வந்தாள். இதுவா? இது கிரீசை கெட்டதுன்னா? இதுக்குத்தானா இத்தனை புலம்பினேள்? யாரது? உனக்கு தெரியுமோ? தெரியறது என்ன? குளம், சந்தி, கடைத்தெரு எங்கே பார்த்தாலும் நிக்கிறதே. காலமே கிடையாது, மத்தியானம் கிடையாது, ராத்திரி கிடையாது. எடுபட்ட குடும்பம். அதுதான் தெரியறதே. அவ யாருன்னு கேக்குறேன். யாருன்னா? முருங்கைக்காய்னா முருங்கைக்காய் தான். எந்த ஊரு, எந்த கொல்லை, இதெல்லாமா கேட்கணும்? இது முருங்கைக்காயா? முருங்கைக்காய் தான். வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்குங்களேன். இந்த வம்பு தும்பெல்லாம் எழுதி உங்களுக்கு காசா பண்ணணும். அதுதான் சீனு மாமா இருக்காரே, அக்கப்போர் ஆபீசர். அவரை கேட்டா சொல்றாரு. 4-5 நாள் கழித்து சீனு ஐயரின் கடையில் உட்கார்ந்திருந்த போது தாயும் பெண்ணும் ஒருவர் பின் ஒருவராய் போவதை காட்டி கேட்டேன். இது யார் சார்? தெற்கு வீதியில இருக்கா ஒரு தினுசு. அப்படின்னா? நான் நேரே பார்க்கல சார். சொல்லிக்கிறா. என்ன சொல்லிக்கிறா? ஒண்ணுன்னா 10 சொல்லும் ஊரு. நானும் சரியா விசாரிக்காம சொல்ல மாட்டேன். நீங்க இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே. என்னத்த சொல்றதாம்? எல்லாம் அதுதான். வேற என்ன? எது? மந்திரச்சாமான்னு ஒருத்தன் இருந்தான். பஞ்சாங்கக்காரன், பொல்லாதவன், ஆனால் மகா உபகாரி. ரொம்ப நீக்க போக்கு தெரிஞ்சவன். நன்னா பேசுவான். 8 கண்ணும் விட்டெறிஞ்சது. மில்லு செட்டியாருக்கெல்லாம் அவன் சொன்னா வேத வாக்கு.
அவன் பொண்ணுதான் இது. அவன் பொண்டாட்டிதான் இந்த விடோ. அவன் ஜோசியம் சொன்னான்னா ரிஷிவாக்கு மாதிரிதான். இன்ன வருஷம், இன்ன மாசம், இன்ன தேதி, இத்தனையாவது மணிக்கு இன்னது நடக்கும்னு பிரம்ம தண்டத்தை தலையில வச்சா போல சொல்லுவான். அப்படியே ஒரு வினாடி பிசகாமல் நடக்கும். இந்த காவேரி மேற்கு முகமா போனாலும் போகும். அவன் சொல்றது பிசகாது. பாம்பு கடி தேள் கடிக்கு மந்திரிப்பான். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுண்டு வருவான். தேள் கடிச்சதா? என்னது, உன்னையா தேள் கடிச்சது என்பான் சாமா சிரிச்சுண்டே. சரியா போயிடுத்தே, எங்கே கொட்டித்துன்னே தெரியலையேன்னு திரும்பி போயிடுவான் வந்தவன். சாமா பிசாசு கூட ஓட்டுவான். நடத்ததான் கொஞ்சம் போராது. பூர்வீகமா 1.5 வேலி சர்வமானிய சொத்து இருந்தது. எல்லாத்தையும் தொலைச்சான். 40 வயசுக்கு அப்புறம் திடீர்னு பாரிசவாயு வந்து ஒரு பக்கம் பூரா சுவாதீனம் இல்லாம போயிட்டுது. 7 வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல. வாங்கியிலே 400, 500 போட்டிருந்தான். இதோ போறதே இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு செலவழிஞ்சு போச்சு. என்ன செய்யறது? சாப்பிட்டாகணுமே. அவன் பொண்டாட்டி அவன் இருக்கிற போதே இப்படி ஆரம்பிச்சுட்டா. இந்த பொண்ணோட ஆம்படையானுக்கு கல்யாணமாகி 4 மாசம் கழிச்சுதான் இதெல்லாம் தெரிஞ்சுது. அழைச்சு வச்சுட்டு இருந்தான் மதுரையிலே. சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே அடிச்சு விரட்டிப்புட்டான். தாயார் அப்படி இருந்தா பொண்ணு என்ன செய்யும்? அப்ப எல்லாம் இந்த பொண்ணு யோக்கியமாத்தான் இருந்தது. அது வாழா வெட்டியா வந்து சேர்ந்ததும் அம்மாக்காரி இப்படி பழக்கிப்பிட்டா. 7-8 குழந்தைகள். வீட்டோட இந்த விடோவுக்கு ஒரு அம்மா கிழவி வேற இருக்கா. என்ன செய்யறது? கிளப்பிலே இந்த 2 மறைக்கிறது. என்னத்த கிடைக்க போறது? ஒரு நாள் முழுக்க அரைச்சா 8 கிடைக்குதே கஷ்டம். 10 பேர் இருக்கிற குடும்பம். ₹1 தினமும் ஓடுமோ? இப்படித்தான் பிழைக்கணும். என்னவோ யார் கண்டா? நேரிலே பார்த்ததில்லே. சொல்ல கேள்வி. நானும் நிச்சயமா தெரியாட்டா சொல்ல மாட்டேன் என்று மறுபடியும் அதே முத்தாய்ப்பு வைத்து முடித்தார் சீனு மாமா. என்ன கஷ்டம்? கஷ்டம்தான். ஆனா நகையும் நட்டும் வீடும் நிலமும் வச்சுண்டு சில பேர் ஊர் சிரிக்கிறதுக்கு இது ஒண்ணும் கெட்டு போயிடலே. பெரியாத்து சமாச்சாரம் தெரியுமோ இல்லையோ என்று தமக்கு பிடிக்காத யாரை பற்றியோ தொடங்கிவிட்டார் சீனு. அப்படியெல்லாம் திமிர் பிடிச்சு போக்கிரித்தனம் பண்றா. அதுக்கு கேப்பார் இல்லை. பணம் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ணிவிடும். இந்த மாதிரி நாதன் இல்லாம சோத்துக்கும் இல்லாம எடுபட்டுடுத்தோ அவ்வளவுதான். கட்டுப்பாடு காகிதா எல்லாம் அமர்க்களப்படுறது. சாமா இருந்த போது ஜோசியம்னு வாசல் திண்ணையிலே திருச்சிராப்பள்ளி எங்கே, மதுரை எங்கே, கடலூர் எங்கேன்னு பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கோம். காரும் குதிரை வண்டியுமா வாசல்லே அதும் பாட்டுக்கு அவுத்து போட்டு கிடக்கும். வியாபாரிகள், மிராசுதாரர்கள் ஒன்னும் அப்பைசப்பையா இராது. அவன் அப்படி இருந்ததுக்கு கடைசியிலே சொல்லி மாளாது. அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சு புட்டான். போராதுன்னு இதுகள் வேற இப்படி சிரிக்கிறதுகள். ஊர்லே ஒருத்தரும் போக்குவரத்து கிடையாது. அந்த வீடு மாத்திரம் இருக்கு. அதுவும் இடிஞ்சும் கிடிஞ்சும் யாரு தலையிலே விழலாம்னு காத்திண்டிருக்கு. சாமா இருக்கிற போது அக்கிரகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு தோசைக்கு இட்லிக்கு அரைச்சு கொடுப்பா. ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம்னா இட்லி வார்க்கிறது, அப்பளம் இட்டு குடுக்கிறது, இப்படி ஏதாவது காரியம் செஞ்சு கொடுப்பா. ஆனா ஒரு தினுகங்கிற செய்தி தெரிஞ்சதோ இல்லையோ எல்லாம் நின்னு போச்சு. ஒரு வீட்லயும் குத்துச்செங்கல் ஏற விடலே. கடைத்தெருவிலே ஹோட்டல்லே வேலை செய்யறதுகள் எதிர்பார்க்கவில்லை. அவர் மனத்தையே கரைக்கிறதானால் உண்மைதான் கரைக்க முடியும். அவர் சொன்னது உண்மைதான். கிளறி சொன்னதும் உண்மைதான். எதிர்பாராத இடங்களிலெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து மனம் துணுக்குற்றது. இரவு 9 மணிக்கு நடமாட்டமில்லாத தெருவில் போய்க் கொண்டிருப்பாள். போலீஸ் கான்ஸ்டபிளோடு ஸ்டேஷன் வாசலில் பேசிக் கொண்டிருப்பாள். வெற்றிலைக்காரனோடு ஹாஸ்யத்தில் ஈடுபட்டிருப்பாள். இரவில் தேர்முட்டியின் கருநிழலில் நின்று கொண்டிருப்பாள். வாடகை கார் ஷெட்டின் முன்னால் நின்று சிரித்து பேசிக் கொண்டிருப்பாள். கிளறியிடம் சொன்னேன். கிளறவம் என்ன, மதிப்பு என்ன இதுலே? பொம்ம நாட்டி ஜென்மம். எத்தனை நாளைக்கு தேடிண்டு வருவா? முதல்ல அப்படித்தான் இருந்திருக்கும். இப்ப இவளே தேடிண்டு போற காலம் வந்துடுத்து. இல்லாட்டா இப்படி சந்தியா நிப்பானே. இனிமே ஒரே வேகமா தான் போகும். வியாதி, ஆஸ்பத்திரி, பிச்சை, சத்திரத்து சாப்பாடு எதை தடுக்க முடியும்? துர்க்கை அம்மன் கிட்டவே வந்து பிழைப்புக்கு மன்றாடுற காலம் வந்து விட்டது. கேக்கறதுதான் கேட்டாளே. பணம் வேணும், கஷ்டம் விடியணும்னு அழப்படாதோ. நல்ல ஆளை பிடிச்சு தரணும்னு தானா கேட்கணும். அவ வேலை செஞ்சு பிழைக்கிறவ. ஒரு வேலையும் செய்யாமல் திடீர்னு பணம் வந்து குதிக்கும்னு நம்புற இனம் இல்ல. ஏதாவது கொடுத்தாத்தான் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து ஏதாவது கறந்து சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவ. தெரிஞ்சுதா? என்ன தெரிஞ்சுதா? இது ஒரு வேலையா? கிளரியின் சாமர்த்தியத்தைக் கண்டு எனக்கு வியப்பாக இருந்தது. வீட்டில் இருந்து கொண்டே அவள் எப்படி செய்தி களஞ்சியமாக, அபிப்பிராய களஞ்சியமாக விளங்குகிறாள். இனிமே ஒரே வேகமாகத்தான் போகும். ஆனால் இவ்வளவு வேகமாக போய் எல்லாம் அடங்கிவிடும் என்று நான் நினைக்கவில்லை. சாப்பிட்டானதும் கேட்டேன். என்ன உடம்பாம் அதுக்கு? அந்த வயிற்றெரிச்சலை ஏன் கேட்கிறேள்? 3 மாசம் குளிக்காம இருந்ததாம்.
பளிச்சென்று எனக்கு முந்தா நாள் இரவு அவளை கோவிலில் பார்த்தது நினைவிற்கு வந்தது. தோளிலும் உடலிலும் ஊடுருவி கண்ணை கவர்ந்த அந்த மிருகு நினைவுக்கு வந்தது. அக்கப்போர் சீனுவிடம் இவ்வளவு தயவை நான் அரை சாப்பாட்டுக்கு பருவம் கடந்து 6 வருஷத்திற்கு அப்புறம் வரக்கூடிய மிருகல் அது. தாய்மையின் ஒளி, வயிற்றில் வளர்ந்த சிசுவின் ஒளி, செவ்வட்டையின் ஒளி மாதிரி அது என்னை இப்போது பதற அடித்தது. அவ அம்மாக்காரி இருக்காளே, டாக்டர் கிட்டே போய் கேட்டாளாம். 50 ரூபா பணம் கேட்டானாம் அந்த தடியன். கடைசியிலே வாசக்கதவு, கொல்லை கதவு எல்லாம் சாத்திவிட்டு இவளே அந்த பொண்ணு வாயிலே வைக்கல், துணி எல்லாத்தையும் வச்சு திணிச்சு வைத்தியம் பண்ணினாளாம். அப்படியே அலறவும் முடியாம உசும்பவும் முடியாம எல்லாமே அடங்கி போச்சாம் அப்படின்னு நம்ம பூக்காரி சொல்றா. ஆனா குருக்கள் பொண்டாட்டி சொன்னாளாம், அந்த அம்மாக்காரி கண்ணாடிய பொடி பண்ணி தண்ணியில கலந்து அந்த பெண்ணை குடிக்க சொன்னாளாம். அது குடிச்சுப்பிட்டு வயிற்று வலியிலே ஐயோன்னு ஊரே குலை நடுங்க கத்தி தீத்து பிடித்தாம். அப்புறம்தான் துணியை வாயிலே வச்சு அடைச்சு அழுகையை அடக்கினாளாம். அது உயிரையே அடக்கி பிடித்து. கேட்கும்போது வயிற்றை புரட்டிற்று எனக்கு. கிளறி குழந்தை மாதிரி விசித்து விசித்து அழ ஆரம்பித்து விட்டாள். என்னையும் அது தளரச் செய்து விட்டது. அந்த பொண்ணு ஊத்தின எண்ணெய்க்காவது மனம் இறங்கப்படாதா அந்த சாமி? இவ்வளவு பெரிய கோவில கட்டிண்டு உட்கார்ந்திருக்கே. துர்க்கைக்கு முன்னாடி நின்னுண்டு அழுதுனேளே, பொம்மநாட்டி கண்ணாலே ஜலம் விட்டா உருப்படுமா அந்த தெய்வம்? அவ யாராயிருந்தா என்ன, மனக உருகி கண்ணாலே ஜலம் விட்டுதே அது என்று கிளறி குமையத் துவங்கிவிட்டாள். கோவிலை ஒட்டினார் போல் இருந்தது மானேஜர் வீடு. சென்று கதவை தட்டினேன். யாரு? நான் தான் சார். கதவை திறந்து கொண்டு வந்தார் அவர். வாசல் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. ஓ சாரா, வாங்க வாங்க. எங்க இப்படி அபூர்வமா? கோவில்லே பூஜை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், ஒரு சாவு தெற்கு தெருவிலே. அதுதான் கேள்விப்பட்டேன். அது விஷயமா தான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். என்ன, கோபுரத்து விளக்கு இல்லாமல் தெருவே இருண்டு கிடக்கு. ஊரிலே திருட்டு பயமா இருக்கு. அதுதான் ஒரு நாள் இப்படித்தான் இருக்கட்டுமேன்னு நினைச்சேன். இது என்ன அர்த்தமில்லாத பதில். திகைப்பாக இருந்தது எனக்கு. பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். 1-2 நிமிடங்களாயின. இருவரும் பேசவில்லை. என்ன இப்படி பதில் சொன்னானேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இந்த சாவுக்கு துக்கம் கொண்டாடணும் போல இருக்கு. செத்துப்போனது யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். ரொம்ப கன்றாவி. நீங்க கூட பாத்திருப்பீங்களே. கோவிலுக்கு வருமே அந்த பொண்ணுதான். சிரிச்சு போன குடும்பம்தான், ஒப்புத்துக்கிறேன். ஆனால் செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லன்னா இது என்ன மனுஷன் குடியிருக்கிற தெருவா? காக்கா கூட ஒரு காக்கா செத்து போச்சுன்னா கூட்டம் கூட்டமாக அலறி தீத்துப்பிடுங்கள். மத்தியானம் 3 மணிக்கு போன உசிறு. ஒரு பய எட்டி பார்க்கல, வீட்லயே இருக்குது. அத்தனையும் பொம்பளை, எல்லாம் சின்னன் சிறுசு. அப்படி என்ன இப்ப குடி மூழ்கி போச்சு? அவங்க கெட்டு போயிட்டாங்க. நாதன் இல்லாம கெட்டு போன குடும்பம், பசிக்கு பலியான குடும்பம். என்ன அக்கிரமம் சார்? இந்த மாதிரி மிருகங்களை பார்த்ததில்லைங்கண்ணா. நானும் 4 ஊர்ல இருந்திருக்கேன். மானேஜரின் உதடு துடித்தது. கரகரவென்று கண்ணில் நீர் பெருகிற்று. பேச முடியாமல் நின்றார். சற்று கழித்து கண்ணை துடைத்துக் கொண்டு ஒரு பெருமூச்சில் துக்கத்தை இறக்கிக் கொண்டார். இன்னைக்கு கடவுள் வெளிச்சம் கேட்பானா? கேட்க மாட்டான். ஊருக்கு மட்டும் என்ன வெளிச்சம்? எத்தனை வெளிச்சம் போட்டால் என்ன? நம்ம இருட்டு கலைய போறதில்லை. இப்படித்தான் தவிக்கட்டுமே ஒரு நாளைக்கு. ஆத்திரம் அவர் முகத்தில் ஜொலித்தது. கோயிலுக்கு பூஜை செய்தாகணும். இன்னும் பொணத்தை தூக்கின பாடில்லை. யாரு தூக்குவாங்க? ஊர் கட்டுப்பாடாம். ஊர் தலையிலே இடிவிழ. நான் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தேன். ஆத்திரம் தணிந்ததும் அவர் சொன்னார், 10 மணி வரையில பார்க்க போறேன். அப்புறம் நாதி இல்லேன்னா நாயனக்காரர் 2 ஆளை கொண்டாரேன்னு இருக்காரு. 4 பேருமா தூக்கி கொண்டு போயிடலான்னு இருக்கிறோம். வேற என்ன செய்யறது? கோயிலை திறந்தாகணும். நான் வானா வரேன். நீங்களா? என்னத்துக்காக? பேசாம நல்ல புள்ளையாருங்க. இது ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம். தனியாளோட போடுற சண்டை இல்லே. மோசமா போச்சு. பிழைக்கிடமா இல்ல வேறே என்று இழுத்தேன். எனக்கு பயமாகத்தான் இருந்தது. இத பாருங்க, எனக்காக சொல்ல வேணாம். நான் ஒண்ணும் உங்களை பற்றி தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நிசம்மா தைரியம் இருந்ததுன்னா வாங்கல்லே. எனக்காக பரவாயில்லைங்க. என்னமோ உங்க இஷ்டம். ஆனா தெருவுக்கு மட்டும் விளக்கு கிடையாது. நாளை ராத்திரி வரையிலும் நிச்சயமா கிடையாது. அந்த துர்க்கை அம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு ராசி. விளக்கு கிடையாது, இப்பவே சொல்லிவிட்டேன். சரி. விளக்கை அணைத்து வாசல் கதவை சாத்திக் கொள்ளச் சொல்லிவிட்டு துண்டை போட்டுக்கொண்டு கிளம்பினார் அவர். இருட்டில் தட்டி தட்டி கிழக்கு வீதி வெளிச்சத்திற்கு வந்தோம்.